வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பிரேம். இனிய நாள் பழக்கம் முடியும். இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வந்திருக்கவன்டா இன்றைக்கி திருநெல்வேலி சந்திக்கு அருகாமையில் உள்ள சிக்னலுக்கு அருகாமையில் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் டெலிஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் என்னென்று பார்த்தா இன்றைக்கி பிரம்மாண்டமான ஒரு ஓப்பனிங் செரிமனி. என்னென்று பார்த்தால் இந்தியாவினுடைய செஃப் எல்லாம் வந்து செய்கிற ஒரு ரெஸ்டாரண்டாக காமித்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் மோகன் யாழ்ப்பாணத்தில் அதிகரித்து காணப்படுகின்றது. இதோ பாருங்க, குத்து விளக்கெல்லாம் வச்சு பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு குதிரை மேலே செஃப்ரால் வந்து சமைக்கிற மாதிரி ஒரு படம் இருக்குது. உள்ள அவங்களோட பிராண்டில் ஒரு தண்ணீர் போத்திலும் தயாரிச்சிருக்கிறாங்க. அழகாக காட்சி அளிக்குது. யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு பிராண்டாக யாழ்ப்பாணத்தில் அவருடைய ஒரு இளந்தொழில்வதியரின் முயற்சியில் உருவாக்கப்பட்ட இந்த ஒரு ரெஸ்டாரண்டாக உணவகமாக காணப்படுகிறது. அழகாக ஒரு வேறு லெவலில் ஒரு 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல் லெவலில் இந்த ரெஸ்டாரண்ட் வடிவமைக்கப்பட்டு காணப்படுகிறது. இங்கே பிரியாணி எல்லாம் இருக்காம 1200 இருக்காம். அதுவும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குமா. மட்டும் இந்தியாவிலேருந்து வந்து சமைக்கணுமா. அதுதான் இன்னும் பாரம்பரியம். அழகாக காட்சி அளிக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசைனும் ஒரு அல்டிமேட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அது ஒரு 2 மாடியில் அமைப்பட்ட இடம். அதை விட பின்னுக்கு அவங்களோட ஸ்டூடியோ ஒன்று திறக்கப்பட போகுது. அன்றைக்கி ரோபின் ஸ்டூடியோ உண்டு. அதுவும் ஒரே கல் 2 வாங்க அழகாக காய்ச்சலுக்கு. இந்த பார்த்தீங்கன்னா தண்ணி போதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட படம் அடித்து நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. டிலைஸ் ரெஸ்டாரண்ட் இது கீழே இருந்து மேலே இருந்து வகைக்கு இப்படி இருக்குது, நல்லா இருக்குதா. பாலக்குள்ளையெல்லாம் கட்ட விட்டு தோரணெல்லாம் கட்ட விட்டு சும்மா ஓப்பனிங் சரிக்காண்டி வடிவாக இருக்குது. வரியில் கண்ணாடி ஃபிட்டிங்கெல்லாம் அடித்து வச்சுருக்கீங்கன்னா வடிவாக இருக்குது. ஆக்கள் எல்லாம் வந்து ஓப்பனிங் செரிமனிக்காண்டி இது இருக்கின்ற இதில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி எல்லாம் வச்சுருக்கிறது. பார்த்து கேஸ் ஸ்டைல் எல்லாம் செய்யலாம், ரெடியாக இருக்குது. இன்னொரு மரப்பலகையால் பூட்டப்பட்டு வித்தியாசமான முறையில் அந்த கண்ணாடி வைக்கப்பட்டுள்ளது. அந்த டிலைஸ் ரெஸ்டாரண்டின் உரிமையாளர்கள் வந்து இறங்கிய வண்ணம் காணப்படுகிறார்கள். இது அந்த பாரம்பரிய யாழ்ப்பாணத்தின் ஒரு மைந்தனின் உணவகமாக ஒரு மிகப்பெரிய எழுச்சியுடன் காணப்படுகிறது உணவகம். இதோ பாரம்பரிய முறைப்படி அவங்கள ஏதோ கையில் வச்சிருக்கிறாங்க. என்னென்னு பார்ப்போம். குத்து விளக்கு கொளுத்தின வழியே கொண்டு வராங்களா. அது பாரம்பரிய முறை, மரபு தவறாமல் கோயிலில் இருந்து எடுத்து வரப்பட்ட குத்து விளக்கை கொண்டு வருகிறார்கள். ஒரு பாரம்பரிய முறை. இப்போ அப்படி செய்வதெல்லாம் குறைவு. அப்படியான செயல்களில் காணப்படுவது அரிதாகிவிட்டது. அந்த கும்பம் எல்லாம் கோயிலில் உள்ள கும்பம் எல்லாத்தையும் கொண்டு வரார்கள். பார்த்தீங்கன்னா தெரியுது எப்படி ஒரு பாரம்பரியம் என்று.
இதோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சாமி படங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு அந்த கையில் தேங்காய் எல்லாம் வைக்கப்பட்டு நன்றாக காணப்படுகிறது. இப்படி அழகாக அந்த பாரம்பரியத்தை மறக்காமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஒரு நன்மையான விடயம். இதோ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் அந்த ஆராத்தி எடுத்து அவர்களை வரவேற்கிறார்கள். இந்த கடை, இந்த டிலைஸ் ரெஸ்டாரண்டில் மரபுரிமை பாதுகாக்கப்படுகிறது. அந்த கலாச்சாரம், யாழ்ப்பாண தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரம் பாதுகாக்கப்படுகிறது. அழகாக இருக்கின்றது. இந்த ஆராத்தி எடுத்து அந்த வரவேற்புன்றது தமிழர்களின் கலாச்சார பாரம்பரியம் என்று சொல்லலாம். இது வந்து கடை திறப்பு விழா இடம்பெற காத்திருக்கின்றது. அழகான காட்சியாக, அழகு மட்டுமில்லை, டிலைஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் உணவு ருசிகளை ருசிக்க செல்கிறார்கள்.
இதோ நாங்கள் முதல் கூறியபடி அவர்களுடைய இரண்டாவது மைல் ஆரம்பிக்கின்றது. ராபின் ஸ்டூடியோ அழகாக அதே கட்டிடத்தில் அதிகாமையில் திறக்கப்பட உள்ளது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சிறுமியர் அந்த உணவுக்காக காத்திருக்கின்ற பிரியாணி சாப்பிட்டு ருசிப்பதற்காக காத்திருக்கின்ற தங்கச்சி இங்கே இருக்க பேர் தங்கச்சி. டெய்லிஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓர்டர் பண்ணி எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. முதல்ல ஓர்டர் பண்ணி எங்களுடைய அகல் எடுக்க வைக்கிட்டாங்க. கூட்டம் அதிகரித்தான காலம் பிரியாணியெல்லாம் ஓர்டர் பண்ணி புதுக்கடை சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது வந்து நல்லா வாங்க.